ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கிச்சன் டூர் வீடியோ போடுங்க சிஸ்டர்ண்டு. சாரி சிஸ்டர், எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்ததுனால இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு நான் வீடியோ போடுறதுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய கிச்சன் ரொம்பவே சின்ன கிச்சன் தான். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் இப்படி தாங்க இருக்கும். கிச்சனோட என்டர் இதுதான். ஹால்லேருந்து கிச்சனுக்கு வர மாதிரி இருக்கும். ரொம்பவே சின்ன கிச்சன் தாங்க. இது நாங்கள் டெம்பரரியாக தான் வச்சுருக்கோம். பின்னாடி இடம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதாவது ஃப்யூச்சரில் கொஞ்சம் பெரிய கிச்சனாக கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. அதனால் ரொம்பவே சின்ன கிச்சனாக தான் கட்டியிருக்கோம். இப்போ பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இதுதான் என்னோடய கிச்சன். இப்போ இதில் நான் எப்படி ஒவ்வொரு இடமா நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் நுழையிற இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காய கூட தான் ஃபஸ்ட்டு இருக்கும். வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். பூண்டு இதெல்லாம் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம துணிப்பை இருக்குது பாருங்கள், அதை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது. நம்ம சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற அரிசி இருக்குது பாருங்கள், அது கொட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கரும் மிக்ஸி வச்சுருப்பேன். இந்த சைடு தான் ரைஸ் குக்கர் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் மிக்ஸி, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லாம் அப்படியே இருக்கும் பக்கத்தில். ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு அடிக்கடி யூஸ் பண்ணுறது நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம தேடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் தவளை வச்சுருப்பேன், தண்ணி குடம். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஜாமான் கவுக்கிற ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வச்சுருக்கேன். பாத்திரம்லாம் கவுக்கிறது, மேலே தட்டு இந்த மாதிரிலாம் கவுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அந்த 2 ரேக்லேயுமே அப்புறம் அந்த வடிகட்டுறது, அதுக்கப்புறம் தாளிக்கிற கரண்டி இதெல்லாம் வச்சுருப்பேன். கீழே உள்ள ரேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் வச்சுருப்பேன். அதாவது ஜூஸு கிளாஸு, டீ கிளாஸு இதெல்லாம் கவுத்து வச்சுருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நான் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வச்சுருக்கேங்க. என்னங்க பாத்ரூமில் வைக்கிறதெல்லாம் கிச்சனில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. என்னோடய பாத்ரூம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஆப்போசிட் சைடு தாங்க இருக்கும். பாத்ரூம்லேயே எல்லாத்தையும் போட்டு அடைக்க வேணான்னு சொல்லிட்டு நான் இப்படியே வச்சுருப்பேன். இங்கேருந்தே பசங்க எடுத்துகிட்டு போய் ப்ரஷ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அடித்து இதில் நான் ஜாமான் வளர்க்குற லிக்யூட், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சு, கம்பி எல்லாத்தையுமே இதிலேயே வச்சுக்குவேன். அப்போ கீழே தண்ணியெலாம் வடித்து எப்போவுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு ஈரமாகாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இதில் நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருந்தால் கூட நல்லா ட்ரை ஆயிருங்க, சீக்கிரம் காஞ்சிரும். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணிலாம் வடிஞ்சு எப்போவுமே அந்த கிச்சன் கவுண்டர் டாப் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஜன்னல் இருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சிங்க்கு தாங்க. சிங்கில் எப்போவுமே பாத்திரம் சேர விடாமல் வைங்க. அப்போ தான் கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிங்க் பக்கத்தில் இந்த ஸ்பாஞ்சு அதெல்லாம் வச்சா எப்போவுமே அது ஈரமாகவே இருக்குங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஸ்பாஞ்சு எப்போவுமே ட்ரையாகவும் இருக்கும், கிருமி இல்லாமல் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூலையில் குட்டி வாளி மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள், அது நம்ம வேஸ்ட்டு நம்ம சாப்பாடு வேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது போடுற டஸ்ட்பின் மாதிரி வச்சுருக்கேன். அதை நான் குப்பையெல்லாம் சாப்பிட்ற குப்பையெல்லாம் அதில் போட்டு வச்சுக்குவேன். அது கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுருவேன். அப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு உள்ளே இருக்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சிமெண்ட்டில் செஞ்சதுங்க. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் 2 ரேக் வச்சு செஞ்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறப்ப தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. அது உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இது செஞ்சேன். 2 ரேக் வைக்கல, நான் ஒரே ஒரு ரேக் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். குச்சி கட்டப்பை குச்சி வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டை விட நான் அந்த ஸ்டாண்டு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கேஸ் ஸ்டவ் இது தாங்க. கிளாஸ் ஸ்டவ் தான் இது. மீடியமில் உள்ளது தான் இது. நான் வாங்கி ஒரு 5-6 வருஷம் இருக்குங்க. நல்லாவே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்லை கம்ப்ளைண்ட்டும்.
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அதை வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து அதாவது நம்ம கிளிப்பில் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லைட்டர் வாங்கி எப்படியும் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது வந்து ரொம்ப நாளாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருவேன், எனக்கு அப்படியே வந்து புதுசு மாதிரியே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஹூக் மாதிரி வந்து மாட்டி விட்டு இதில் வந்து நம்ம கிடுக்கி யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சமைக்கும் போது அடிக்கடி தேடுற பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டரும் கிடிக்கும் தாங்க. இது வந்து நம்மளுக்கு தேடிக்கிட்டே இருப்போம், அடுப்புக்கு கீழே போயிடும், இல்லை வேறு எங்கேயாவது வந்து வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் இருக்குங்க. நம்ம டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச சேமியா கிச்சடிங்க. சாப்பிட்டுட்டு பாக்கி வந்து இருக்குது. இந்த சைடு வந்து இவ்வளோ தாங்க நான் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து கிச்சனில் எல்லா பொருட்களையும் போட்டு பரப்பி வச்சுருந்தா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்க்குக்கு கீழே வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து வைக்காதீங்க. சில பேர் வந்து அந்த குப்பை போடுறதுக்கெலாம் வாளி மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம ஜாமான் வளர்க்குறப்ப பாத்திரம் கழுவுறப்ப தண்ணிலாம் வந்து அதில் வந்து கீழே வந்து தெளித்து ரொம்ப வந்து அந்த இடமே வந்து நசண்டாயிரும். அதனால் சிங்க்கு கீழே வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து வைக்க வேண்டாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் இருக்குது பாருங்கள், கவுண்டர் டாப்க்கு கீழே இதில் வந்து நான் பாத்திரம்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இது அடுக்கிறது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் வந்து போட்டுக்குவேன். அப்படி இல்லைனா அந்த இது இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம பசங்களோட நோட்டு அட்டை போடுறோம்ல, அதையும் கூட நான் வந்து போட்டுக்குவேன். என்கிட்ட எது இருக்கோ அதை வந்து அப்பப்போ நான் வந்து மாற்றி விட்டுக்குவேன். இதில் வந்து இது மாதிரி பாத்திரம்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா பசங்களோட லஞ்சு பாக்ஸ்லாம் வந்து இருக்குது. இன்னும் ஸ்கூல் திறக்காதனால எல்லாம் வந்து அப்படியே வந்து கழுவி வச்சுருக்கேன். ஸ்கூல் திறக்கும் போது தான் மறுபடியும் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பும், இந்த ஜாடியில் பார்த்திங்கன்னா சால்ட் உப்பு வந்து வச்சுருக்கேன். சால்ட் உப்பு மூடி வந்து கை தவறி கீழே வந்து உடஞ்சிருச்சிங்க. அதனால் நான் சும்மா ஒரு பிளேட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீக்கு கப் கொடுக்குற ட்ரேங்க, அது டீ ட்ரே வந்து. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டிங்க தாங்க. சட்டி எல்லாத்தையும் வந்து இது மாதிரி கவுத்து வச்சுருக்கேன். மூலையில் வந்து வாளியெலாம் வந்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வாளியெலாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இட்லி சட்டி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க என்கிட்ட உள்ள கிச்சன். வந்து ரொம்ப வந்து ஜாமான் வந்து அதிகமாக நம்மளுக்கு தேவை இல்லைங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். ரொம்ப எல்லா ஜாமானையும் போட்டு குமிச்சு வச்சுருந்தா அப்படியே பார்க்க வந்து குப்பை மாதிரி இருக்குங்க. என்கிட்ட உள்ள ஜாமான் வந்து இது தாங்க. நிறைய ஜாமான் இருக்குது, அதெல்லாம் நான் மேலே வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகிற ஜாமான் மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா லேடர் வந்து இருக்குங்க. அதாவது இந்த கிச்சன் கதவு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கும் லேடரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வச்சுருப்பேன், விளக்க மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 4 செல்ஃப் இருக்குது பாருங்கள், இதுலேயுமே வந்து நான் ஜாமான் தான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். மேலே உள்ள ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்திங்கன்னா அந்த அதாவது நம்ம யூஸ் பண்ணாத பெரிய பெரிய வாளி டப்பாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறதுக்கு உள்ளது எல்லாமே, சாம்பிராணி, அப்புறம் கொஞ்சம் கிளாஸ் அதிகமாக உள்ள கிளாஸ் எல்லாத்தையும் வந்து மேலே வந்து அடுக்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் 2வது செல்ஃபில் பார்த்திங்கன்னா இது வந்து என்கிட்ட உள்ள வேஸ்ட்டான டப்பாவில் வந்து நான் ஸ்டிக்கர் வந்து, அதாவது வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி நான் அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது அடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து இது இருக்குது பாருங்கள், அதாவது வாட்டர் பாட்டில் பாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களா, அந்த பாக்ஸை வந்து 2 பாக்ஸையும் வச்சு அதை நம்மளுக்கு அதாவது படிப்படியாக இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணி அதுக்கு மேலே வந்து நான் அந்த பாக்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நிலவம்பு சுருணுங்க. அடிக்கடி வந்து பசங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பேன், ஃபீவர்லாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் இதில் வந்து டீ மாவு வந்து வச்சுருக்கேன், பால் மாவு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மிளகாத்தூளா கோதுமை மாவுங்க, இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்பேங்க. அப்புறம் கேக்கு செய்கிறதுக்கு உள்ள டின்னு வந்து 2 டின் மட்டும் வச்சுருப்பேன். சல்லடை இதெல்லாம் இருக்கும், முறுக்கு பிழிகிற அச்சு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு
அந்த க்ளீனிங்க்கு பர்பஸ்க்கு உள்ளது எல்லாமே இதில் இருக்குங்க. அதாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கிளாஸ் க்ளீனரு, அப்புறம் கம்ஃபர்ட்டு இந்த மாதிரி வந்து இதில் வந்து வச்சுருப்பேன். இது ஓரமாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா க்ளீனிங் உள்ளதில் வந்து இது என்ன வச்சுருக்காங்க எண்ணெய் பாட்டில் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது விம் லிக்விட் இருக்குது பாருங்கள், அது வந்து நான் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணுவேங்க. எப்போவுமே நான் கடையில் வந்து வாங்கினதே கிடையாது. இந்த மாதிரி ரெடி பண்ணி, அதாவது ஒரு 7 லிட்டர் மாதிரி நான் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து 1 வருஷத்துக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. நான் இதையே வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு 1 வருஷத்துக்கு தாராளமாக வந்து 7 லிட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அது தாங்க நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து பாதி வந்து காலி ஆயிடுச்சு, பாதி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கீழே உள்ள ரேக்கில் பார்த்திங்கன்னா சோப்பு தூள் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா முறுக்கு, நம்ம படையான், முறுக்கு வத்தை இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து வாளியில் போட்டு வச்சுருப்பேன். இந்த சைடு டேங்கு, ஜீனி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற, அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலா ஜாமான்லாம் இந்த இதில் வந்து வச்சுருக்கேன். அஞ்சரைப்பட்டி எல்லாமே வந்து இதில் வச்சுருப்பேன். நம்மளுக்கு வந்து டக்குன்னு அடிக்கடி தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்து வச்சுருப்பேங்க. ஏன்னா டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேங்க. மேலே அந்த பாக்ஸுக்கு ஒட்டின பாருங்கள் ஸ்டிக்கரு, அது வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை வந்து நான் இந்த ரேக்குக்கு மட்டும் ஒட்டியிருக்கேன். என்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா எல்லா ரேக்குக்கும் ஒட்டியிருப்பேன். எனக்கு கொஞ்சமாக இருந்ததுனால இந்த சென்டரில் உள்ள ரேக்குக்கு மட்டும் நான் ஒட்டி விட்டேன். இதுவுமே இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டி விட்டு யூஸ் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் 3வது ரேக்கில் உள்ளது பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறதுக்கு சட்டியெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவு அரைச்சி வைக்கிற பாத்திரங்க. அது வந்து இட்லி மாவு சரியாக போச்சு, அதனால் கழுவி விளக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கட்டைப்பை, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர்லாம் போய் அரிசி வாங்குகிற பை இருக்குது பாருங்கள் ரேஷன் கடையில், அதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சுருப்பேன். நம்மளுக்கு டக்குன்னு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி இதெல்லாம் ரேஷன் கடையில் வாங்குவோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து அந்த வாளியில் வந்து கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள அந்த பையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டூல்ஸ்லாம் வந்து இருக்குங்க, அதை வந்து அந்த பையில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து அருவாமனை, அதுக்கப்புறம் தேங்காய் திருவல், அருவா, கத்தி இது மாதிரிலாம் வந்து இதில் வச்சுருப்பேன். தேங்காயும் வந்து அதில் தாங்க அடுக்கி வச்சுருப்பேன். அவ்வளோதான் வந்துங்க. 4 ரேக்லேயும் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து ஜாமான்கள்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து அலுப்பு பார்க்காம மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த கபோர்ட்லாம் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த எந்தெந்த பொருட்கள் வந்து எப்படி இருக்கணுமோ அது மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஓப்பன் கபோர்டாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்குமே வந்து நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வாஷிங் மிஷின் தாங்க வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் வந்து அந்த ஆசிட் பாட்டில் வந்து இந்த மூடி மேலே வந்து தெரியாமல் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், அது அப்படியே வந்து ஒரு கரை மாதிரி வந்து பிடிச்சிருச்சு. அது நான் எவ்வளோ க்ளீனிங் லிக்விட்லாம் போட்டு செஞ்சு பார்த்தேன், க்ளீன் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து அது போகவே மாட்டேங்குது. அதனால் பிளாஸ்டிக் மேலே ஆசிட் வந்து எப்போவுமே வந்து வைக்காதீங்க. ஆசிட் ஏதாவது கொஞ்சம் வந்து லைட்டாக பட்டால் கூட இந்த மாதிரி வந்து கரை பிடிச்சிருது. அடுத்து வாஷிங் மிஷின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி போடுற கூட தாங்க வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கண்ணாடி மாட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சைட் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தாங்க, பாத்ரூம் டோர் தான் அது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இருக்குங்க. நான் வந்து இந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதுதான் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் டேபிள் டாப் கிரைண்டர் வந்து எனக்கு சரியாக வந்து வரல, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வாங்கியிருந்தேன், அது கொடுத்துட்டு இது வந்து வாங்கினேன். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஆணியில் வந்து முறம் வந்து மாட்டி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பையில் என்ன வச்சுருக்கேன்டா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துணியெலாம் இருக்குது பாருங்கள், வேஸ்ட்டு துணியெலாம் வந்து நான் கிழிச்சு இந்த மாதிரி வந்து பையில் வந்து வச்சுக்குவேன். நம்மளுக்கு கிச்சன் வந்து கவுண்டர் டாப்போ இல்லை கேஸ் ஸ்டவ்வோ வந்து துடைக்கிறதுக்கு நம்ம அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் தாங்க வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜு டூர் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேங்க. ஃப்ரிட்ஜு டூர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ரிட்ஜு டூர் வந்து போடுங்க அப்படின்ட்டு. அதையுமே வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வந்து வரும். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும், நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய கிச்சன் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கிச்சன் வந்து ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுல இதை வந்து இந்த மாதிரி பண்ணலாம் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.